கன்னியாகுமரி பகவதி அம்மன் மூக்குத்தியின் ரகசியம் தெரியுமா? திருவிதாங்கூரில் பனையேறும் தொழிலாளிக்கு 3 பெண் குழந்தைகள் இருந்தன. அடுத்த குழந்தையும் பெண்ணாகவே பிறந்ததால் விரதியில் உயிரை விட பாம்பு புற்றுக்குள் கைவிட்ட பொழுது மாணிக்க கல் ஒன்று கிடைத்தது. அந்த கல்லை அவர் மன்னரிடம் வழங்க மன்னர் அதற்காக பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுத்தார். அன்று இரவு மன்னனின் கனவில் ஒரு சிறுமி தோன்றி, நீ பெற்ற நாகரத்தினத்தில் எனக்கு ஒரு மூக்குத்தி செய்யக்கூடாதா என கேட்டார். மறுநாள் மன்னனுக்கு கனவில் வந்தது கன்னியாகுமரி பகவதி அம்மன் என்று நம்போதரிகளால் தெரியவர மன்னன் அம்மனுக்கு நாகரத்தின மூக்குத்தி செய்து அணிவித்து வழிபட்டார். அந்த மூக்குத்தி கடற்கரையில் உள்ள கலங்கரை விளக்கத்தை விட அதிகமாக ஜொலித்ததால் படகுகள் திசை மாறின. இதனால் ஆலயத்தின் கிழக்கு வாசல் அடைக்கப்பட்டு தெற்கு வாசல் வழியே தரிசனம் நடைபெறுகிறது. இத்தலத்தில் தான் ஆலயனுக்கும் தேவிக்கும் நடைபெற இருந்த திருமணம் நாரதரின் கலகத்தால் நிறுத்தப்பட்டதால் திருமணத்திற்காக தயாரிக்கப்பட்ட உணவுகள் மணலாக மாறியது. இதன் சான்றாகவே இன்றும் குமரிக்கடலில் வெண்மை மற்றும் பல வண்ண மணல்கள் காணப்படுகின்றன. இது மாதிரி சுவாரஸ்யமான தெய்வீக கதைகளை நீங்க தினமும் பார்க்க வேண்டுமா? இப்போவே நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பதிவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.